வணக்கம் ஜெயஹிந்த். ஒரு 3 தலைமுறையா யுத்தமே பார்க்காத நாடுகள் எந்த நிலைமைக்கு போகும் அப்படின்றதுக்கு ஐரோப்பா பெஸ்ட் எக்ஸாம்பிள். கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் இப்ப செய்ய இவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஜெர்மனி மற்றும் பிரான்ஸ் இரு பெரு நாடுகள் ஐரோப்பால. இந்த 2 நாட்டோடைய தலைவர்களும் ஒன்னா சேர்றாங்க மியூனிக்ல. இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மியூனிக் செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸ்ல ப்ரோக்ராம் ஃபார் ஃப்ரீடம், ரஃபா ஒரு டைட்டில், சுதந்திரத்துக்கான ஒரு ப்ரோக்ராம் இது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தரங்கு பண்றாங்க. 2 பேரும் சந்திக்கிறாங்க. ஜெர்மனியோடைய சான்சலர் மர்ஸ் அவர்களும் இவருடைய பிரெஞ்சோட அதிபர் மேக்ரோன் அவர்களும் சந்திச்ச பிறகு மர்ஸ் அவர்கள் சில முக்கியமான விஷயங்களை முன்னுக்கு வைக்கிறார். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரூல் பேஸ்ட் இன்டர்நேஷனல் ஆர்டர், ஐநாக்கு கீழே பல அமைப்புகள், கடலை பாதுகாப்போர் அமைப்புகள், அதன் பிறகு சுற்றுப்புற சூழலை பாதுகாப்போர் அமைப்பு, ஹியூமன் ரைட்ஸுக்கு ஒரு அமைப்பு, இதெல்லாம் செயலிழத்து போச்சு, இதெல்லாம் இனிமே இல்லவே இல்லை அப்படின்றதும், இந்த இடத்துல ஐரோப்பா அப்படின்றது ஒரு கிரேட் பவர் பாலிட்டிக்ஸ், ஒரு மிகப்பெரிய பவர் பாலிட்டிக்ஸ்குள்ள உள்ள இறங்கியிருக்கு அப்படின்றத அவங்க சொல்றாங்க. இப்போ அவர் 3 விதமா 3 வகையில ஐரோப்பா நெருக்கப்படுது, கழுத்தை நெரிக்கிறாங்க அப்படின்றது. ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவை ஒரு மிலிட்ரி செக்யூரிட்டி த்ரெட்டா பார்க்குறாங்க. 2வது சைனாவை ஒரு எக்கனாமிக் த்ரெட்டா பார்க்குறாங்க. பல நூற்றுக்கணக்கான பொருள்களை சப்சிடி மூலயமா அதோடைய விலையை குறைச்சு ஐரோப்பாவுக்கு ஏற்றுமதி பண்ணி ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய லெகசி நிறுவனங்கள்லாம் இன்னைக்கு திவாலாகி போகக்கூடிய அளவுக்கு ஒரு எக்கனாமிக் த்ரெட்டா சைனா மாறி இருக்கு அப்படின்றதும், ஒரு மிலிட்ரி த்ரெட்டா இன்னைக்கு உக்ரைனுக்கு பிறகு ரஷ்யா மாறி இருக்கு அப்படின்றது 2. 3வது தான் ரொம்ப ரொம்ப சர்ப்ரைசிங்கு. அதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுடைய நட்பு, பார்ட்னர்ஷிப் இது கேரண்டி கிடையாது, அமெரிக்காவையும் இனிமேல் நம்ப முடியாது. ஸோ ஐரோப்பா ஒரு ஒரு சாதாரணமாக அனலைஸ் பண்ணக்கூடிய பாட்காஸ்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, நீங்கள் உங்கள் கதை முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு. 2026 இரு நாட்டு தலைவர்களும் சேர்ந்து இப்போ பேசிக்கிறாங்க. 3 த்ரெட் இருக்குது. மேனுஃபேக்சரிங் இவங்க சைனா தூக்கிட்டு போயிட்டாங்க, ஒரு எக்கனாமிக் த்ரெட்டு சைனா, ரஷ்யா ஒரு மிலிட்ரி த்ரெட்டு, அமெரிக்காவையும் இப்போ நம்ப முடியாது அப்படின்ட்டு. இது எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீட்டர் ஹெக்ஸெத் அமெரிக்காவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஒரு கமெண்ட் கொடுக்குறாரு. ஐரோப்பாவில் விசிட் பண்ண பிறகு அமெரிக்காவுடைய துருப்புகள் ஐரோப்பாவில் நாங்கள் கம்மி பண்ண போகிறோம், உங்கள் சண்டே நீங்கள் பாருங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி ஜேடி வான்ஸ் மியூனிக்ல 2025 நடந்த கான்ஃபரன்ஸில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எதிரிகள் வெளியில் கிடையாது, ரஷ்யாலாம் உங்களுக்கு எதிரிகள் கிடையாது, நீங்கள் கலாச்சார சீரழிவை நோக்கி போயிட்டு இருக்கீங்க. அளவுக்கு அதிகமாக இம்மிகிரன்ஸ், அதுவும் மிடில் ஈஸ்ட்லேருந்து வரக்கூடிய, வளைகுடா நாடுகள்லேருந்து வரக்கூடிய இம்மிகிரன்ஸ், அதுவும் ஃபைட்டிங் ஏஜ் மென், குறிப்பாக ஒரு 16 வயதுலேருந்து 35 வயதுக்கூடிய இளைஞர்களை நீங்கள் உள்ளே கொண்டு வந்தது உங்கள் கலாச்சாரத்தையே அழிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ ப்ராப்ளம் என்ன அப்படின்றத அவங்க ஒத்துக்கிட்டாங்க. 3 பக்கம் இருக்குது. சைனா நம்மளை பொருளாதார ரீதியாக காலி பண்ணுது, ரஷ்யா நம்மளை இராணுவ ரீதியாக காலி பண்ணுறது, அமெரிக்காவை நம்ப முடியாது, அமெரிக்கா ஐரோப்பாவுடைய செக்யூரிட்டிக்கு எந்த கேரண்டியும் கொடுக்க போகிறது கிடையாது. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, மர்ஸ் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, யூரோப்பியன் செல்ஃப் அசர்ஷன், நம்ம காலில் நிற்கணும், நம்ம தன்மானம் முக்கியம் அப்படின்றதும் ஒரு 4 பாயிண்ட் ப்ரோக்ராம் சொல்கிறாரு. அதில் என்னென்னா, ஹையர் டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங், பாதுகாப்புக்கு நம்ம அதிகமாக ஒரு ஸ்பெண்ட் பண்ணணும், ஐரோப்பாக்குன்னு ஒரு மிலிட்ரி இண்டஸ்ட்ரி காம்ப்ளெக்ஸ் வேணும். இதெல்லாம் வேர்ல்டு வாருக்கு முன்னாடி அவங்ககிட்ட இல்லாததே கிடையாது. அதன் பிறகு யுத்தம் செய்கிறவங்கெல்லாம் இதெல்லாம் தப்பு, தவறு, நீ யுத்தம் கிடையாது, அமைதி தான் இருக்கணும், இப்போ சஸ்டைனபிலிட்டி, ஓகேசம்னு எதையோ ப்ரொமோட் பண்ணிட்டு இப்போ 2026 கழுத்துக்கிட்ட கத்தி வந்த பிறகு இவங்க சொல்கிறாங்க. ஸோ 4 அம்சம் இவங்க என்ன சொல்கிறது, முதல்ல டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங் அதிகப்படுத்தணும், ஐரோப்பாக்குன்னு சொல்லி தனியாக ஒரு டிஃபென்ஸ் காரிடர் அப்படின்றது, இண்டஸ்ட்ரி அப்படின்றது இருக்கணும், அதே மாதிரி ஐரோப்பிய நாடுகளுக்குள்ள மிலிட்டரி இன்டெகிரேஷன் அப்படின்றது இருக்கணும். ஸோ ஐரோப்பிய நாடுகள் முழுக்க எதில் மெம்பராக இருந்தாங்க, நாட்டோவில். நாட்டோட தலைவனாக யாராக இருந்தது, அமெரிக்கா. நாட்டோடைய பாதுகாப்புக்கு உங்களுடைய பாதுகாப்பு பட்ஜெட்டில் 2% கொடுத்துட்டு, உங்கள் இராணுவத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவை நீங்கள் அவங்ககிட்ட கொடுத்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்த காலம் முடிஞ்சு போச்சு. உங்கள் நாட்டை நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்ற போது அந்த நாடுன்ற அந்த பவர் போய் இப்போ ஐரோப்பா அப்படின்ற ஒரு கான்டினென்ட் பவரை ஒன்றிணைக்கணும் அப்படின்றது தான் இவங்க ரொம்ப தெளிவாக பார்க்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, அமெரிக்காவுடைய உறவை நாங்கள் ரைட் ஆஃப் பண்ணலை, ஏன்னா அங்கேயும் பயம், அமெரிக்கா இவங்க ரைட் ஆஃப் பண்ணுறாங்களோ இல்லையா, அமெரிக்கா இவங்களை ரைட் ஆஃப் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றது தான் இது நம்ம ரீபேலன்ஸ் பண்ணணும், ரொம்ப ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஐரோப்பிய தலைவர்கள் எல்லாம்
போன வருடம் ட்ரம்ப் வந்து ஸ்கூல் வாத்தியார் மாதிரி இவங்கெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி உட்காந்து அந்த ஃபோட்டோ வந்துச்சு பார்த்தீங்களா? ஐரோப்பாவுடைய வரலாற்றில் அந்த ஃபோட்டோ ரொம்ப வருடம் இருக்க போகுது. நீ ஒரு 500-1000 வருஷம் கழிச்சு உலக வரலாற்றை திரும்ப பார்க்கும்போது அந்த ஃபோட்டோவை கண்டிப்பாக ரெஃபரன்ஸ் பண்ணுவாங்க. ஐரோப்பாவுடைய உண்மையான நிலையை வந்து அந்த ஃபோட்டோ வந்து பிரதிபலிக்குது. இப்போ ஐரோப்பிய கமிஷன் அப்படின்றது ஒன்று இருக்கு. இங்கே ஒரு முடிவு எடுக்கிறதுக்குள்ள அந்த முடிவு எடுக்கக்கூடிய எல்லாருமே பார்த்தீங்கன்னா வயசாகி ரிட்டையர் ஆகிடுவாங்க. அந்த அளவுக்கு டெமோக்ரஸி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஃபாரம் அது. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாயிண்ட் ரோட் மேப் வேணும், ஒரு திட்டம் வேணும். இதில் EU ஐரோப்பிய யூனியனுடைய ஆர்டிகல் 42.7 அப்படின்றத குறிப்பிட்டு காமிக்கிறாங்க. இது வந்து மியூச்சுவல் டிஃபென்ஸ் கிளாஸ். எந்த ஒரு ஐரோப்பிய நாடு தாக்கப்பட்டாலும் எல்லா ஐரோப்பிய நாடுகளும் சேர்ந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நாட்டோக்குள்ள ஒரு இதாக உருவாக்கணும். ஸோ உங்களுக்கு விஷயம் என்னன்னு புரியுதுன்னு பார்க்குறேன். நாட்டோக்குள்ள துருக்கியோடைய கப்பல்களை ரஷ்யா வந்து தாக்குறாங்க. ஆனால் ஐரோப்பிய நாடுகள் எதுவுமே அங்கே உள்ளே வரல. ஸோ நாட்டோ லிட்ரலாக கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்றத இப்போ நம்ம அஃபிஷியலாகவே சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில ஐரோப்பிய நாடுகள் நான் நேட்டோ மெம்பர்ஸாக இருக்கிறாங்க. நார்வே போன்ற நாடுகள்லாம் இருக்குது. இப்போ இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சென்சிட்டிவான ஐடியாவாக இது படுது. இப்போது இவங்க ஏன் இதை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் சைனா போகிறாரு ஜெர்மனியோடைய அதிபர். போகும்போது தங்களுடைய 30 நிறுவனங்களுடைய சிஇஓஸை கூட கூட்டு போகிறார். ஃபாக்ஸ்வேகன், BMW, மெர்சிடிஸ், சீமென்ஸ் போன்ற பல நிறுவனங்கள். இந்த சந்திப்பு எப்போ நடக்குதுன்னா February 24 to 27 அங்கே நடக்குது. அங்கே வந்து ஷி ஜின்பிங்கை சந்தித்து நீங்கள் அனுப்பக்கூடிய நூற்றுக்கணக்கான கார்கள், இந்த தொழில்நுட்பம் எல்லாமே ஐரோப்பாவை ஃப்ளட் பண்ணுது. இப்போ ஐரோப்பாவில் சைனீஸோட ஈவிஸோட டாமினேஷன் அப்படின்றது நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குது. ஈவிஸில் இனி இந்தியாவில் எந்த நாடும் சைனாவை கிட்ட கூட நெருங்க முடியாத தூரத்தில் அவங்க இருக்கிறாங்க. மெர்சிடிஸ் போன்ற பெரிய பெரிய ஜெர்மன் நிறுவனங்கள், BMW போன்ற பெரிய நிறுவனங்கள் எல்லாருமே அவங்க பேட்டரி பேக்கு, அதற்கு உண்டான ஆர்கிடெக்சர், மோட்டர்ஸ்லாம் எங்கேருந்து சோர்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சைனாலேருந்து தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வெறும் ஃப்ரேம் மட்டும்தான் அவங்களுக்கு. இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில் நீங்கள் ஏதாவது இந்தியாவுடைய ஒரு எந்த நிறுவனத்தோட எலக்ட்ரிக் வெஹிக்கிளை எடுத்து ChatGPT இல்லை ஜெமினியில் வந்து அந்த ஃபோட்டோவை போட்டு இல்லை அதோட பேரை போட்டு இதில் எவ்வளோ சீன காம்பனன்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்றது புரியும். ஸோ இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு தாக்கம் வந்து ஐரோப்பா முழுக்க இருக்குது. ஏன்னா ஐரோப்பா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ளீன் சிஸ்டம், சஸ்டைனபிலிட்டி, காற்று மாசுபடக்கூடாது, நம்ம வந்து பெட்ரோல் டீசலை விட்டு வெளில வரணும். டீசல் இன்ஜின்ஸில் கோலோச்சன ஒரு நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி. அவங்க தான் அந்த இன்ஜின்ஸ் எல்லாம் தயாரித்து உலகத்துக்கே கொடுத்தாங்க. இதில் இருக்கக்கூடிய பிரெஞ்சு நிறுவனமான சிட்ரியான் வந்து அவ்வளோ பெரிய ஒரு அருமையான நிறுவனம். ஃபியட் உலகத்துக்கே டீசல் இன்ஜின்ஸை கொடுத்த நிறுவனம். இப்போ டீசலை விட்டு இவங்க ஷிஃப்ட் பண்ணுறேன்னு சொல்லி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்குள்ளே வந்து அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில் இவங்களுடைய நிறுவனங்கள் எதுவுமே போட்டி போட தயாராகாமல் பிறகு சைனாவை உள்ளே விட்டதில் இப்போ இவங்க சைனாவை வந்து த்ரெட்டாக பார்க்குறாங்க. நான் வந்து ஒரே ஒரு செக்டர் சொல்கிறேன், சோலர்லேருந்து இன்றைக்கி பல நிறுவனங்கள் இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. BASF போன்ற உலகத்தோடைய மிகப்பெரிய நிறுவனங்கள், உரம் தயாரிக்க நிறுவனங்கள் கூட இன்னைக்கு சைனாவில் தயாரித்து அதை எடுத்து வந்துட்டு இருக்காங்கன்ற நிலைமையில தான் இன்னைக்கு ஐரோப்பா இருக்குது. ஸோ உழைக்காம உங்களுக்கு வந்து ஒன்று கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்காது. அப்படின்றதுக்கு இவங்களுடைய ஒரு எக்ஸாம்பிள் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஹாப்பியஸ்ட் பிளேஸ்ட், ரொம்ப எல்லாரும் வந்து தன்மையாக இருக்கணும், சண்டே இருக்கக்கூடாது, இராணுவம் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி வந்து உலகத்துக்கு சம்மந்தமே இல்லாத தியரிஸ்லாம் நீங்கள் பேசிகிட்டு இருந்துட்டு இப்போ இவங்க முழிச்சுக்கிறாங்க அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஜெர்மனி இப்போ இந்த டீரிஸ்க் பண்ணுறதை பற்றி பேசும்பொழுது ஏற்கனவே அவங்க சீனாவை விட்டு டீகப்பிள் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க. ஸோ அப்போ ஐரோப்பிய யூனியன் ஸ்மார்ட்டாக இருந்தால் என்ன பண்ணணும், இந்தியாவை ஒரு China +1 ஆப்ஷனுக்கு பயன்படுத்திக்கிட்டு, அதில் நம்ம பேர்லேயும் நிறையா தப்பு இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய பாலிசிஸு, இங்கே இருக்கக்கூடிய பியூரோக்ரஸிலாம் மீறி ஒரு நிறுவனம் வெற்றி பெறுதுன்னா அவங்களுக்குலாம் தனித்தனியாக ஒருத்தருக்கு வந்து கோயில் கட்டுறது வந்து தப்பே கிடையாது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இந்தியாவை பயன்படுத்தணும், பிரேசிலை பயன்படுத்தணும், மிடில் இன்கம் குரூப் கம்பெனிஸ், மிடில் எக்கனாமிஸை பயன்படுத்தி இதை டைவர்சிஃபை பண்ணணும் அப்படின்னு போனால் அங்கே வந்து இந்தியா அரசியலில் தலையிடுறது, இந்தியாவுடைய ப்ரெஸ் ஃப்ரீடம் பற்றி இவங்களா ஒரு ரிப்போர்ட் அனுப்புறதுன்னு சொல்லி பல விஷயங்கள் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஐரோப்பிய யூனியனை யாருமே நம்புறது கிடையாது. ரெண்டாவது, நாங்கள் உங்களை ஆண்ட பரம்பரைன்ற அந்த ஒரு தாட் வந்து டீப் ரூட்டடாக இன்றைக்குமே இருக்குது. என்னுடைய கார்பரேட் சமயத்தில் எனக்கு இருந்த ஒரு நண்பர், என்னுடைய பாஸ்,
அவர் வந்து ஒரு பிரெஞ்சு, ரொம்ப ரொம்ப நல்ல மனிதர். அவருடைய நாட்டிலேருந்து வந்த சில பேர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, பிரிட்டிஷ்காரர்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அந்த திமிரு வந்து கொஞ்சம் லைட்டாக தெரிஞ்சுது. தெரியும் போது நான் சில உலகப்போருடைய 2 வரலாற்று 1 வரலாற்றெல்லாம் வந்து எடுத்து கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. அன்னைக்கு 10 லட்சம் இந்திய வீரர்கள் உயிரை கொடுக்கல அப்படின்னா நீங்கள் இந்த சன் நெவர் செட்ஸ் இந்த ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர்னு சொல்லிட்டு தெரிய முடியாது. இன்னைக்கும் நீங்கள் வந்து எந்த ஒரு யுத்தத்துக்கு போகிறதுக்கும் உங்களுக்கு தகுதியும் கிடையாது. அப்படியே போனாலும் இந்திய வீரர்கள் இல்லாமல் நீங்கள் செயல்பட முடியாதுன்னு சொல்லி 2014 ஒரு காட்டமான ஒரு பதிலை 2016 ஒரு காட்டமான பதிலை நான் கொடுத்தேன். இன்னைக்கு அதை ஞாபகப்படுத்தி பார்க்கணும். ஏன்னா இவங்களோட அதிபர்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட இப்போ இவங்க வந்து அதை எஃபெக்டிவாக தான் பேசுகிறாங்க. இப்போ நாட்டோவை இதுவரை வந்து டேக் இட் ஃபார் கிராண்டடாக இவங்க இருந்தாங்க. அமெரிக்கா இப்போ கடையை கட்டுறாங்க. நாட்டோவில் யார் யுத்தத்துக்கு போகிறீங்களோ நீ முன்னாடி நின்று நான் உனக்கு ஆயுதங்கள் சப்ளை பண்ணுறேன், அதுக்கு எனக்கு காசு கொடு அப்படின்ற லெவலுக்கு அமெரிக்கா போயிடுச்சு. ஸோ ஒரு சப்போர்ட்டிவாக ஸ்ட்ரக்சராக இருந்த நாட்டோ இன்னைக்கு கம்ப்ளீட்டாக ஐரோப்பாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ரக்சரல் ஷிஃப்டாக மாறி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் பாலிட்டிக் குவார்ட்டர்லி அப்படின்ற ஒரு ஜெர்மன் ஃபாரின் பாலிசியோட அமைப்பு. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து டோட்டலாக கன்ஃபியூஸ் ஆயிருக்காங்க, டோட்டலாக ரியாக்ட் ஆயிருக்காங்க அப்படின்றதும், அதே மாதிரி ஸ்பெயினுக்கும் பிரான்ஸுக்கும் உள்ள டென்ஷன்ஸ், ஜெர்மனிக்கும் உள்ள டென்ஷன்ஸு, பிராங்கோ ஜெர்மன் ஸ்பானிஷ் FCAS அப்படின்ற ஃபைட்டர் ஜெட் ப்ரோக்ராம் இன்னைக்கு கைவிடப்பட்டிருக்கு. இவங்க ஒன்று சேர்ந்து இயங்கணும், ஐரோப்பாவுடைய செக்யூரிட்டி நம்ம தான் பார்க்கணும், நம்ம வந்து வெள்ளைக்காரர்கள்லாம் ஒன்று சேரணும் அப்படின்னு இவங்க பேசினா கூட இவங்களுடைய ஒரே ஒரு ஃபைட்டர் ஜெட், அதாவது 5ஆம் தலைமுறை போர் விமானமாக இருக்கக்கூடிய FCAS ஃபைட்டர் ஜெட் ப்ரோக்ராமில் 3 நாடுகள் தான் சேர்ந்தாங்க, பிரான்ஸு, ஜெர்மனி மற்றும் ஸ்பெயின். இப்போ இந்த ப்ரோக்ராமே கொலாப்ஸ் ஆகக்கூடியதை அவர் சுட்டி காமிக்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மியூனிக் இந்த பங்கர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கல் வந்துச்சு. இதில் இந்த மியூனிக் செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸ் 2026 யூரோப்பியன் சாவரனிட்டின்னு சொல்லுறது, யூரோப்பாவோட தனிமைத்துவம், அவங்களுடைய இறையாண்மைன்னு இவங்க பேசுறது எல்லாமே ஒன்றுமே கிடையாது. இவங்க வந்து பேசுவாங்க, அது டிவியில் வரும், எல்லாம் பண்ணுவாங்களே தவிர இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சரல் ஃபாலோ த்ரூன்றது கிடையாது. ஸோ ஐரோப்பா ஒரு முழுகக்கூடிய கப்பல் அப்படின்றது நம்ம இதுலேருந்தே தெளிவாக பார்க்கலாம். இப்போது நாட்டோவுடைய செக்ரட்டரி ஜெனரல், நாட்டோ 38 நாடுகளுக்கு தலைமை வகிக்கக்கூடிய ஒரு இராணுவ தளபதி, எவ்வளோ பவர்ஃபுல்லான மனிதர் பாருங்க, மார்க் ரூட்டே என்ன சொல்றாருன்னா, ட்ரம்ப், வித்தவுட் ட்ரம்ப் நன் ஆஃப் திஸ் வுட் ஹேவ் ஹேப்பன். ட்ரம்ப் தான் எங்களுடைய அப்பா, ட்ரம்ப் இல்லாமல் ஐரோப்பா இன்னைக்கு இயங்கவே முடியாது. யார் சொல்றது? நாட்டோடைய உலகத்தோடைய ஒரு மிக வலிமையான இராணுவ கட்டமைப்பு, 38 நாடுகளுடைய இராணுவத்துக்கான தளபதி மார்க் ரூட்டே சொல்றது. உங்ககிட்ட ஏபிள் லீடர்ஸ் இல்லைன்னா உங்கள் நாட்டில் என்ன வளம் இருந்தாலும், என்ன செழிப்பு இருந்தாலும், என்ன அறிவு ஆற்றல் இருந்தாலும் அது வந்து ஒரு வேலைக்கே ஆவாத விஷயம் அப்படின்றத இங்கே தெளிவாக பார்க்க முடியுது. ரஷ்யாவும் சைனாவும் இதை வந்து ரசிக்கிறாங்க, ரொம்ப 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 ரசிக்கிறாங்க. ஏன்னா ஜெர்மனியோடைய நம்பர் 1 ட்ரேடிங் பார்ட்னர் யார்? சைனா. பிரான்ஸோட நம்பர் 2 ட்ரேடிங் பார்ட்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா. ஸோ ஐரோப்பா நாடுகளுடைய நம்பர் 1 இல்லை நம்பர் 2 ட்ரேடிங் பார்ட்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா தான். ஸோ இந்த இடத்துல இவங்க எப்படி டீகப்பிள் பண்ண போகிறாங்க? இவ்வளோத்தையும் நீங்கள் பேசிட்டு சைனா வந்து எங்களை எக்கனாமிக் த்ரெட்டுன்னு சொல்லிட்டு உங்களுடைய நிறுவனங்களெல்லாம் கொண்டு போய் சிஓஸ்லாம் கொண்டு போய் சைனாட்ட கெஞ்ச வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ 42 இவங்க வந்து கடைசியாக பார்த்த யுத்தம். இன்னைக்கு 2026 நிற்கிறோம். கிட்டத்தட்ட 80 வருடங்களை நம்ம கடந்துட்டோம். 80 வருடங்களில் சில இங்கே அங்கன்னு சொல்லி இவங்க சில யுத்தங்களில் இவங்க வீரர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப அமைதியான பூமி. இந்தியாவை விட்டு வெளியில் போகக்கூடிய எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம், ஐரோப்பா மாதிரி இந்தியா கிடையாது, நம்மலாம் எப்போ அது மாதிரி வளர போகிறோம்னு சொல்லிட்டு காலச்சக்கரம் ரிவர்ஸ் ஆயிட்டு அப்படின்றதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதுதான். ஐரோப்பா இனிமேலாவது ஒன்று சேர்ந்து இதை கடந்தாதான் அந்த நாடுகள் எல்லாமே கண்டிப்பாக சுபிச்சமாக இருக்க முடியும். உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயன்.